ஸ்ரீ விஷ்ணு புராணம் 17ஆம் பகுதி பிரகலாதன் சரிதம். பிரம்மஞானியும் உதார சரிதராயும் விளங்கும் பிரகலாதாழ்வாரின் பிரபாவத்தை பராசர முனிவர் கூறலானார். பூர்வத்திலே மிகவும் பராக்கிரமம் உடையவனும் அன்னை திதியின் மகனுமாகிய ஹிரண்யகசிபு என்ற ஓர் அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் கோரமான தவங்களினால் பிரம்மதேவரை மகிழச் செய்து தனக்கு தேவர்களாலோ மிருகங்களாலோ மரணம் விளையக்கூடாது என்பது போன்ற அநேக வரங்களை பெற்றான். அதனால் அவன் கர்ப்பம் மிகுந்து 3 உலகங்களையும் தீனப்படுத்தி கொண்டான். இந்திரன், வருணன், ஆதித்யன், வாயு, அக்னி, சந்திரன், யமன் முதலியோரது அதிகாரங்களையும் தனது கைவசப்படுத்தி கொண்டான். வேள்விகளில் அவர்களுக்குரிய அவிர்வாகங்களையும் தானே கைக்கொண்டான். 3 உலகங்களையும் சாதி தேசாகாரமாய் ஆண்டு வந்தான். அப்போது இந்திரன் முதலிய தேவர்கள் அவனுக்கு பயந்து ஸ்வர்கலோகத்தை விட்டு மானிட வேடம் பூண்டு பூ உலகில் சஞ்சரித்தார்கள். இந்த விதமாக ஹிரண்யகசிபு 3 உலகங்களையும் ஏக சக்கராதிபதியாக மிகவும் அகங்காரத்தோடு ஆண்டு வந்தான். கந்தர்வர்கள் கீதம் பாட, சித்தச்சாரணர்கள் மிருதங்கம் முதலிய வாத்தியங்கள் வாசிக்க, தேவலோகத்து அப்சர மங்கையர் நடனமாட, ஸ்படிகமயமும் அப்சர சிலாமயமுமான அதி உன்னதமான அழகிய உப்பரிகையில் ஹிரண்யகசிபு மிகவும் மகிழ்ச்சியோடு மதுபானம் அருந்திய வண்ணம் மனதுக்கு இச்சையான சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருந்தான். அவன் அனைவருக்கும் தானே தலைவன், தானே எல்லாம், தானே சர்வ வல்லமை பொருந்திய ஈஸ்வரன் என்று அகம்பாவம் கொண்டு தன்னை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தான். அவனுக்கு பிரகலாதன் என்றொரு குமாரன் இருந்தான். அவன் பால்யத்தில் உபாத்தியாயரின் இல்லத்திலிருந்து பாலர் படிக்க வேண்டிய படிப்பை படித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பிரகலாதன் தன் ஆசிரியரோடு தன் தந்தையிடம் வந்து வணங்கி நின்றான். அப்போது மிகவும் தேஜஸோடு விளங்கும் தன் குமரனை அசுர மன்னன் ஹிரண்யகசிபு வாரி அணைத்து கொண்டு மனம் மகிழ்ந்து, குழந்தாய், உன் குருநாதர் இத்தனை நாட்களாய் அதிக முயற்சியுடன் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களின் சாராம்சத்தை சொல் பார்க்கலாம் என்றான். உடனே பிரகலாதன் பக்தி ஸ்ரத்தையோடு, என் மனதில் இருக்கும் சாராம்சத்தை கூறுகிறேன், கேளுங்கள் தந்தையே. ஆதி மத்தியாந்தரகிதனும் அஜனுமாகி விருத்தியும் ஷயமும் இல்லாமல் சர்வபூத அந்தராத்மாவாய் சிருஷ்டியாதிகளுக்கு காரணங்களான யாவற்றுக்குமே காரணமாய் எப்பொழுதுமே ஆனந்த சுரூபமாய் விளங்குகின்ற ஸ்ரீ விஷ்ணுவான அச்சுதனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன் என்றான். குமாரனின் அந்த வார்த்தையை கேட்டதும் ஹிரண்யகசிபுவிற்கு கோபம் மூண்டது. அவன் கண்கள் சிவந்தன, உதடுகள் துடிதுடித்தன. அவன் பயங்கரமான ரூபம் அடைந்து தன் புத்திரனின் குருவை பார்த்து, தர்ம புத்தி உள்ளவரே, நிச்சாரமும் சத்ருபட்ச துதியுமான இந்த ஸ்லோகத்தை என் பாலகனுக்கு சொல் கொடுத்து என்னை அவமானம் செய்யலாமா என்று கேட்டான். அதற்கு ஆசிரியர் பயந்து நடுங்கி ஹிரண்யகசிபுவை நோக்கி, தைத்திய ஈஸ்வரா, கோபிக்க வேண்டாம். உமது குமாரன் நான் உபதேசிக்க விதமாக படிக்கவில்லை என்றார். உடனே ஹிரண்யகசிபு தன் பாலகனை நோக்கி, பிரகலாதா, உன் உபாத்தியாயர் இப்படி உனக்கு உபதேசிக்கவில்லை என்று கூறுகிறாரே, இப்படி யார் உனக்கு போதித்தார்கள் என்று சினத்துடன் கேட்டான். பிரகலாதனோ புன்முறுவலுடன் தன் தந்தையை பார்த்து, ஐயா, எவன் சர்வ பூதங்களின் இதயத்திலேயே இருக்கிறானோ அந்த ஸ்ரீவிஷ்ணுவே சகல ஜனங்களுக்கும் புத்தியை கற்பிப்பவன். பரமாத்மாவான அந்த தேவனை அன்றி வேறு யார் கற்பிப்பவர் இருக்கிறார் என்றான். ஹிரண்யனுக்கு கோபம் முற்றிற்று. அவன் தன் சின்னஞ்சிறு பாலகனான பிரகலாதனை கடிந்து நோக்கி, துர்புத்தி உள்ளவனே, உலகத்திற்கே ஈஸ்வரனான என் கண் முன்னாலேயே பயமின்றி நின்று வேறு எவனையோ அடிக்கடி பயமில்லாமல் துதிக்கிறாயே, அந்த விஷ்ணு என்பவன் யார் என்று கேட்டான். எவனுடைய பரமார்த்த ஸ்வரூபம் இன்ன தன்மை அது என்று சொல்லக்கூட முடியாமல் யோகீந்திரர்களுக்கும் தியானகம்யமாக இருக்குமோ, எவனால் உலகமெல்லாம் உண்டாயிற்றோ, எவன் விஸ்வமயனாக இருக்கிறானோ
அந்த பரமேஸ்வரனே ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று அறிவீராக என்றான் பிரகலாதன். அதை எதிர்க்கும் விதமாக ஹிரண்யகசிபு துள்ளி சினந்து, மூடனே, யோகீஸ்வரனாக நான் இருக்க பரமேஸ்வரன் என்ற பெயர் வேறு ஒருவனுக்கும் உண்டோ? நீ நாசமடைய போவதால் தான் என் முன்னாலேயே துணிந்து நின்று பலவிதமாக அந்நியனை துதிக்கிறாய் என்று குமுறினான். பிரகலாதனோ அமைதியாக, தைத்தியேஸ்வரனே, பரபிரம்ம பூதனான ஸ்ரீ விஷ்ணுவே, எனக்கும் உமக்கும் சகல பிரஜைகளுக்கும் நிலைப்படுத்துவோனும் சிருஷ்டிப்பவனுமாக இருக்கிறான். ஆகையால் நீங்கள் ஏன் கோபிக்கிறீர்கள்? கோபத்தை விட்டு சாந்தமாக இருங்கள் என்றான். அதை ஹிரண்யகசிபுவால் பொறுக்க முடியவில்லை. துர்புத்தியுடைய இந்த சிறுவனின் இதயத்தில் எவனோ ஒரு பாப கர்மம் உடையவன் பிரவேசித்து மோகத்தை உண்டாக்கி இருக்கிறான். அதனால் தான் இவன் இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பலவாறாக சொல்கிறான் என்று உருமினான். சர்வலோக வியாபகரான அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு என் இதயத்தில் மட்டுமல்ல சகல உலகங்களிலும் வியாபித்திருக்கிறார். அதனால் என்னையும் உம்மையும் மற்றுமுள்ள சகலரையும் அந்த விஷ்ணுவே அந்தந்த காரியங்களில் பிரவேசிக்க செய்கிறார் என்றான் பிரகலாதன். அவன் சின்னஞ்சிறு பையன் என்றோ தன் புத்திரன் என்றோ பாராமல் ஹிரண்யன் மிகவும் குரோதம் கொண்டு தன் அருகிலிருந்த அசுரர்களை அழைத்து, துராத்மாவான இந்த மூடனை குருவின் வீட்டிற்கு கொண்டு போய் நன்றாக தண்டிக்க சொல்லுங்கள். ஒரு துராத்மா இவனுக்கு பகைவனை துதிக்கும்படி போதித்திருக்கிறான் என்று கட்டளையிட்டான். அதன் பிரகாரம் அசுரர்கள் பிரகலாதனை குருவின் இல்லத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கேயே அவனை தள்ளிவிட்டு போனார்கள். அங்கே பிரகலாதன் தன் குருவுக்கு பணிவிடைகள் புரிந்து கல்வி பயின்று வந்தான். சிறிது காலம் சென்ற பிறகு ஹிரண்யன் தன் மகனை அழைப்பித்து, மகனே பிரகலாதா, ஏதேனும் ஒரு ஸ்லோகத்தை சொல் என்றான். அதனால் பிரகலாதன் தன் தந்தையை நோக்கி, எவனிடத்திலிருந்து மூல பிரகிருதியும் சமஷ்டி ரூபமான அனைவரும் உண்டானார்களோ, எவனிடத்திலிருந்து சராசராத்மகமான சகல பிரபஞ்சனமும் ஜனித்தனவோ, அப்படிப்பட்ட சர்வதாரண பூதனான ஸ்ரீ விஷ்ணு தேவன் நமக்கு பிரத்யட்சமான கடவுள் என்றான். அதை கேட்டதும் ஹிரண்யன் அளவில்லாத கோபம் கொண்டு அங்கிருந்த அசுரரை நோக்கி, இந்த துராத்மாவை சித்திரவதை செய்து கொல்லுங்கள். இவன் பிழைத்திருப்பதால் யாதொரு பயனும் இல்லை. இவன் தன் சார்புடைய இனத்தவருக்கு தீங்கு செய்ய தலைப்பட்டதால் இக்குலத்துக்கு நெருப்பு போல இருக்கிறான் என்று கட்டளை பிறப்பித்தான். உடனே அசுரர்கள் அநேகர் கூடி பலவிதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு பிரகலாதனை தாக்கி வதைக்க முயன்றார்கள். அப்பொழுது பிரகலாதன் புன்முறுவலுடன், அசுரர்களே, உங்களிடமும் என்னிடமும் உங்களுடைய ஆயுதங்களிலும் கூட ஸ்ரீமன் நாராயணரே பரிபூரணமாக நிறைந்திருக்கிறார் என்பது சத்தியம். இந்த சத்தியத்தினாலே உங்கள் ஆயுதங்கள் என் மீது பாயாதிருக்கட்டும் என்று சொன்னான். அப்படி அவன் சொல்லியும் கூட அசுரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தடி, கத்தி, குலச்சக்கரம் முதலிய ஆயுதங்களால் பிரகலாதனை வதைக்கலானார்கள். ஆயினும் பிரகலாதன் அவற்றால் சிறிதும் வேதனையடையாமல் விசேஷ காந்தியுடனே பிரகாசித்தான். அப்போது அவனது தந்தையான இரணியன் அவனை பார்த்து, அடே துர்புத்தியுடையவனே, இனியேனும் எனது பகைவனை துதி செய்யாமல் இருந்தால் உனக்கு அபயம் கொடுக்கிறேன். அதிக மூடத்தன்மையை அடையாமல் சன்மார்க்கனாக இரு என்று புத்தி புகட்ட முயன்றான். அதை பிரகலாதன் ஏற்றுக்கொள்ளாமல், தந்தையே, எவனை சிந்தித்தவுடன் பிறப்பு, இறப்பு, மூப்பு முதலிய சமஸ்த பயங்களும் ஓடி போகுமோ, அத்தகைய பயங்களையெல்லாம் போக்கடிக்கும் அனந்தனான ஸ்ரீ மகாவிஷ்ணு எனது இதயத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு பயம் என்பது ஏது என்று நிமிர்ந்து நின்றான். அதை பார்த்து இரணியன் அளவில்லாத ஆங்காரம் கொண்டு, மகா நாகங்களை அழைத்து, கொடிய பாம்புகளே, மிகவும் துர்புத்தியும் துர்நடத்தையும் உள்ள இந்த பையனை விஷஜுவாலைகள் மிக்க உங்கள் பற்களால் கடித்து இப்போதே இவனை நாசமடைய செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான். உடனே தக்ஷகன் முதலான கொடிய பாம்புகள் எல்லாம் உக்கிரமான விஷங்களை கக்கிக் கொண்டு பிரகலாதனின் சகல அவயவங்களிலும் கடித்தன. ஆனால் அந்த பாலகனோ ஸ்ரீ விஷ்ணுவிடம் தன் சிந்தை முழுவதையும் நிலைநிறுத்தி இருந்ததால் ஆனந்த பரவசமாகி அக்கொடிய பாம்புகள் தனது மேனியை தீண்டுவதை அறியாமல் இருந்தான்.
பிறகு விஷ சர்ப்பங்களெல்லாம் தோல்வி அடைந்து இரணியனிடம் சென்று, அரசே, எங்களுடைய பற்கள் ஒடிந்துவிட்டன, முடியிலிருக்கும் இரத்தினங்கள் வெடித்தன, படங்களிலே மகத்தான தூபம் உண்டாயிற்று, இதயம் நடுங்கியது. இவையல்லாமல் அந்த பாலகனின் தேகத்தில் சிறிதும் சேதம் உண்டாகவில்லை. ஆகையால் எங்களிடத்தில் நீங்கள் கோபிக்காமல் இந்த காரியத்தை ஒழித்து வேறொரு காரியத்தை கட்டளையிடுங்கள் என்று கெஞ்சி விழுந்தனர். இரணியன் அப்போதும் குரோதமடங்காமல் திக்கஜங்களை அழைத்து, திசை யானைகளே, உங்களுடைய தந்தங்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி மிக கெட்டியாகவும் உக்கிரமாகவும் விளங்குகின்றன. அத்தந்தங்களினால் அந்த துராத்மாவான பிரகலாதன் மீது பாய்ந்து அவனை கொன்றொழியுங்கள். அரணியில் பிறந்த அக்னியிலே அந்த அரணியை தகிப்பது போல் தைத்திய குலத்தில் பிறந்த அந்த அதமன் தன் குலத்தையே நாசம் செய்பவனாக இருக்கிறான் என்றான். உடனே திக்கஜங்கள் பிரகலாதனை பூமியில் வீழ்த்தி பர்வத சிகரங்களை போன்ற தங்களுடைய தந்தங்களை பிரகலாதன் மீது பாய வைத்து இடித்தன. அப்படி அவை பாயும் போது கோவிந்த சரணார விந்தங்களையே பிரகலாதன் தியானித்து கொண்டிருந்தான். ஆகையால் அந்த பாலகனது மார்பிலே யானைகளின் தந்தங்கள் பட்டதும் அவை முறிந்து பொடிப்பொடியாய் போயின. அப்போது பாலகன் பிரகலாதன் தன் தந்தை ஹிரண்யனை பார்த்து, தந்தையே, வைரத்தை விட உறுதியான திசை யானைகளின் தந்தங்கள் என் மீது பட்டு பொடிப்பொடியானது என்னுடைய பலத்தால் அல்ல, பாபங்களையெல்லாம் நாசம் செய்ய வல்ல ஸ்ரீ ஜனார்த்தனருடைய ஸ்மரண மகிமையால் தான் என்பதை நினைப்பீராக என்று கூறினான். அதை கேட்டதும் ஹிரண்யன் அதிக ஆத்திரமடைந்து திக்கஜங்களை அப்பால் விரட்டிவிட்டு தன் அசுரர்களை நோக்கி, தைத்தியர்களே, பாபகர்மனான இந்த பாலகனை கொன்றொழிக்காமல் விடக்கூடாது. காலாக்னிக்கு ஈடான மகா அக்னியை வளர்த்து அதிலே இவனை போட்டு எரியுங்கள் என்று சொல்லிவிட்டு வாயுதேவனான காற்றை கூப்பிட்டு, மாருதனே, அந்த பெருநெருப்பை உனது காற்றால் ஜுவலிக்கச் செய் என்று கட்டளையிட்டான். அசுரர்களோ மலை போல் விறகுகளை குவித்து அந்த குவியலுக்குள் பாலகனான பிரகலாதன் மறையும்படி அவற்றின் உள்ளே அமுக்கி மூடி வைத்து நெருப்பை மூட்டி கொளுத்தினார்கள். அப்போது பிரகலாதன் தன் தந்தையை நோக்கி, தந்தையே, பிராண்ட மாருதத்தால் ஜுவலிக்கப்பட்டும் இந்த அக்னி சிறிதளவு கூட என்னை தகிக்கவில்லை. மேலும் நான் கிடக்கும் இந்த நெருப்புமயமான விறகு குவியலோ 10 திசைகளிலும் நல்ல தாமரை மலர்களை நிறைவித்து அதிக குளிர்ச்சியாக செய்யப்பட்டவை போல் இருப்பதையே நான் உணர்கிறேன் என்று சிரித்தான். இது இப்படி இருக்கும்போது ஹிரண்யனுக்கு புரோகிதர்களும் சுக்கிரனுடைய குமாரர்களுமான சண்டாமர்கள் என்பவர் ஹிரண்யனை நல்வார்த்தைகளால் துதித்து, அசுர ஈஸ்வரனே, உமக்கு விரோதிகளான தேவர்கள் மீது உமது கோபத்தை செலுத்த வேண்டுமே தவிர உமது சொந்த மகனான இந்த பாலகனிடம் உமது கோபத்தையெல்லாம் செலுத்துவது முறையல்ல என்று ஆசிரியர்களான சண்டரும் அமர்க்கரும் கூறினார்கள். இவன் இனிமேலும் சத்ருபட்ச ஸ்துதி செய்யாமல் இருக்கும்படி நாங்கள் இவனுக்கு கற்பிக்கிறோம். பால்ய பருவம் சகல துர்க்குணங்களுக்கும் இருப்பிடமானபடியால் பாலகனான இந்த குமாரனிடத்தில் கோபிக்க வேண்டாம். நாங்கள் போதிப்பதாலும் இவன் ஹரிபக்தியை விடாமல் இருப்பானாயின் இவனை வதைப்பதற்கான துர்ச்செயல்களை நாங்களே செய்கிறோம் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதனால் ஹிரண்யன் சிறிது மனமிடகி தன்னுடைய அசுரர்களை ஏவி மகா அக்னியின் மத்தியில் போட்டிருந்த பிரகலாதனை வெளியே இழுத்து வரச் செய்தான். மறுபடியும் குருகுலத்திற்கே போகும்படி பிரகலாதனுக்கு ஹிரண்யன் ஆணையிட்டான். அதன் பிறகு குருகுலத்தில் பிரகலாதன் வசித்து கொண்டிருந்தான். அங்கே அவனுடைய குருவானவர் பாடம் போதிக்காத சமயங்களில் பிரகலாதன் தன்னோடு படிக்கும் மைத்ரிய பாலகர்களான அசுர சிறுவர்களை அழைத்து உட்கார வைத்து கொண்டு அவர்களுக்கு விஷ்ணு பக்தியையும் உண்மையான ஞான மார்க்கத்தையும் உபதேசித்து வரலானான். ஓ தைத்திய பாலகர்களே, பரமாத்மாவான விஷ்ணு மூர்த்தியை உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன், கேளுங்கள். என் வசனங்களை பொய்யாக எண்ண வேண்டாம். ஏனென்றால் நான் பொருள் மீது ஆசை வைத்து இதை உங்களுக்கு உபதேசிக்க வந்தவன் அல்ல. ஆகையால் நான் சொல்வதை நம்பி கேளுங்கள். மனிதன் பிறந்தவுடன் பால்யமும் யவ்வனமும் அதன் பிறகு தடுக்க முடியாத கிளத்தன்மையும் வந்து கடைசியில் மிருத்யுவான மரணத்திற்கே வசமாவான். தைத்திய பாலகர்களே, மனிதர்களிடம் இவையெல்லாம் உண்டாவதை நீங்களும் நானும் கண்ணெதிரில் கண்டிருக்கிறோம்.
இது மட்டுமல்ல, மரணமடைந்தவனுக்கு மீண்டும் பிறவி உண்டாவதும் மெய்யே ஆகும். இதற்கு ஸ்ருதி ஸ்மிருதி முதலிய சாஸ்திரங்களே பிரமாணங்களாகும். அவற்றை நீங்களும் கற்றறிந்திருக்கிறீர்கள். இந்த தேகம் பிறப்பதற்கு காரணம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களோடு கூடிய ஸ்திரமான ஆன்மாவே அல்லாமல் வேறு காரணம் அகப்படாமையால் சுக்கில சுரோணாதிகளுக்கு ஆளாவதான ஆன்மாவே முக்கிய காரணம். ஆகையால் மனிதனுக்கு கர்ப்பவாசம் முதல் சரீரம் விழும் வரையிலும் சர்வ அவஸ்தையிலும் துக்கம் ஒன்றுதான் நிச்சயம். அன்னபானாதிகளாலே பசியும் தாகமும் தீருவதும் அந்தந்த உபாயங்களினாலே சீத்த உஷ்ணாதி உபத்திரவங்கள் விலகுவதையும் கொண்டு அதையே சுகமென்று நினைப்பது உண்மையில் அவிவேகமே ஆகும். அது எப்படி எனில், அன்னபானாதிகளை சமர்ப்பிப்பதற்காக செய்யும் பிரயாசையினால் உண்டாகும் துக்கங்கள் சொல்லத்தரமல்ல. இது அன்னாதிகளால் அஜீர்ணமாகும் போது எத்தனை துக்க ஹேதுவாகின்றன. இதற்கு உதாரணம் கேளுங்கள். வாத தோஷங்களால் மரத்தில் இருக்கின்ற அங்கங்களை உடையவர்களும் வதைப்பதாலேயே தேக சுகத்தை விரும்புகிறவர்களும் அவர்களுடைய உடம்பை குத்துவதும் கசக்குவதும் பிசைவதும் மிதிப்பதும் அடிப்பதுமே சுகமாக தோன்றுகின்றன. காம மோகிகளாக இருப்பவர்களுக்கோ ஊடலும் கூடலும் காமினி சரண தாடனமுமே சுகமாக தோன்றும். இப்படியாக துக்க ஏதுக்களில் சுகபிராந்தி உண்டாகி இருப்பதை காண்பீர்கள். இது போலவே மாமிச சிலேஷம் மலமூத்ராதி மயமான உடலில் சௌந்தர்ய சௌகுமாரிய சௌரபிய காந்தி முதலான குணங்கள் உண்டென்று நினைப்பதும் வெறும் மனப்பிராந்தியே தவிர வேறு அல்ல. இரத்த மாமிச சிலேஷ்ம மலமூத்திர மச்ச ஸ்நாயு அஸ்திகளின் சமூகமாக இருக்கும் தேகத்தின் மீது பிரியம் வைப்பவன் நரகத்திலேயும் பிரியம் வைக்கலாம். குளிரினால் நெருப்பும் தாகத்தினால் தண்ணீரும் பசியினால் அன்னமும் சுகமாக தோன்றுகின்றன. குளிரும் தாகமும் பசியும் இல்லாத போது அக்னியும் தண்ணீரும் அன்னமும் துக்க ஏதுக்களாகவே இருக்கும். பிள்ளைகளே, மனிதன் எவ்வளவு தனதானிய ரத்னாதிகளை கிரகித்து கொள்கிறானோ அவ்வளவையும் துக்கம் என்று நினைக்க வேண்டும். மனிதனின் மனதிற்கு பிரியமான புத்திர மித்திர களத்ராதி சம்பந்தங்களை எத்தனை சம்பாதிக்கின்றானோ அத்தனையும் இதயத்தில் வைத்த ஆணைகளைப் போலவே இருக்கும். மனிதன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவனுடைய இதயத்தில் இருக்கின்ற தனதானிய ரத்னாதிகளை நாசமும் அக்னி உபாதையும் கோர பயமும் இல்லாமல் ஸ்திரமாய் பாதித்து கொண்டே உள்ளன. வீட்டில் கள்வர் பயமில்லாமல் இருந்தாலும் ஹிருதயத்தில் பொருட்களிடத்திலுள்ள ஆசையால் அவை உண்டாகி கொண்டே இருக்கின்றன. மேலும் பிறக்கும்போது அனுபவிக்கின்ற துக்கத்தை போலவே மரணத்திலும் துக்கம் உண்டாகிறது. பிறகு யம வாதனையிலும் மகா துக்கமே உண்டாகும். கர்ப்பவாசத்தில் கொஞ்சமேனும் சுகம் இருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள். எனவே எங்குமே சுகமில்லை. ஆகையால் ஜெகமெங்கும் துக்கமயமாகவே இருக்கிறது. இப்படியாக சகல துக்கங்களுக்கும் இருப்பிடமான சம்சார சாகரத்தை ஸ்ரீமன் நாராயணர் ஒருவரே கடக்கச் செய்பவர். உங்களுக்கு நான் உண்மையை கூறுகிறேன். நாம் பால்யரானதால் விரக்தி மார்க்கத்திற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைக்க வேண்டாம். பால்ய யௌவன ஜரா மரணாதி அவஸ்தைகள் உடலுக்கே அன்றி ஆத்மாவுக்கு இல்லை. உடலில் ஆன்மாதான் ஜனன மரணாதி ரகிதனாய் சாஸ்வதனாக இருக்கிறான். உலகத்தில் மனிதன் தன்னுடைய பால பருவம் கடந்த பிறகு யௌவன வயதிலே ஆன்மாவிற்கு இதம் செய்து கொள்கிறேன் என்றும், யௌவனத்தை அடைந்த போது வயோதிகத்திலே உயர்ந்த ஞானத்தை பெற்று கொள்கிறேன் என்றும் நினைப்பான். பிறகு வயது முதிர்ந்து மூப்பு வந்து இந்திரியங்கள் பலவீனப்பட்டு போகும்போது இனிமேல் என்ன செய்வேன், திடமாக இருந்த போதே எதையும் செய்யாது கொள்ளாமல் இருந்த நான் மூடனாக போனேனே என்று கவலைப்படுவான். இதுவுமல்லாமல் துராச்சார மோகம் கொண்டு ஒரு நாளும் உயர்வான மார்க்கத்திற்கு உரியவனாக மாட்டான். எப்படி என்றால், பலவித கிரீடா விளையாடல் விசேஷங்களினால் பால்யத்தையும் சந்தன குசும வனிதையர்களின் பரவசத்தினாலே வாலிபத்தையும் அசக்தியினாலேயே வயோதிகத்தையும் போக்கிக் கொண்டு அஞ்ஞானிகள் தங்கள் வாழ்நாளை வீணாக்கி கொள்கிறார்கள். ஆகையால் கங்கை நதியின் அருகிலிருந்தும் வண்ணான் தனக்கு தாகம் எடுத்தவுடன் தண்ணீரை குடிக்காமல் இந்த துணியை துவைத்தாகட்டும், இந்த ஆடையை துவைத்தாகட்டும் என்ற
காலத்தை போக்குவதைப் போலவும், செம்படவன் இந்த மீனை பிடித்தாகட்டும் என்று பொழுதை போக்குவதைப் போலவும் எதிர்காலத்தை நினைத்து தற்கால பருவத்தை போக்கக்கூடாது. பால்ய யௌவன ஜரா மரணாதி அவஸ்தைகள் உடலுக்கு உண்டே தவிர ஆன்மாவிற்கு இல்லை என்று நினைத்து விவேகமுடையவர்களாய் நீங்கள் உஜ்ஜீவிக்கும்படியான முயற்சிகளை செய்யுங்கள். இதுவே விரக்தி மார்க்கம். இது அசத்தியம் என்று நினைக்காதீர்கள். எப்போதும் சம்சார பந்த நிவாரணியான ஸ்ரீமன் நாராயணனையே நினையுங்கள். அந்த எம்பெருமானை நினைப்பதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? அந்த திருப்பெயரை ஸ்மரித்தவுடனேயே சகல பாபங்களும் நாசமாய் சகல சுபங்களும் உண்டாகும். ஆகையால் அந்த மகாவிஷ்ணுவையே தியானித்து மகாத்மாக்கள் உஜ்ஜீவிப்பார்கள். சர்வ பூதாந்தர்பாமியான நாராயணனிடத்தில் உங்களுக்கு நட்புணர்வு உண்டாகட்டும். அவனது லீலா சாதனங்களான சேத்தனங்களிடத்தில் ஸ்நேகம் செய்யுங்கள். அதனால் மோகம் முதலிய சகல கிளேசங்களும் விலகும். ஆத்யாந்து மகாதி தாபத்ரயாதத்தினால் ஜகம் யாவும் துன்பப்படுபவை. ஆகையால் மிகவும் பரிதாபப்பட வேண்டிய பிராணிகளிடத்தில் எவன்தான் துவேஷத்தை வைப்பான்? ஒருவேளை செல்வம், கல்வி, பலம் முதலியவற்றை தன்னை விட சகல ஜீவர்களும் சகல பிராணிகளும் செழிப்பாக இருப்பதாகவும், தான் ஒருவனே அப்படி இல்லாமல் சக்திஹீனனாக இருப்பதாகவும் மனிதன் நினைத்தானே ஆனால் அப்போதும் துவேஷம் பாராட்டாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். துவேஷம் செய்வதால் ஹானியே ஏற்படும். ஆகையால் மைத்ரேய முனிவரே, கருணை, முதிதை, உபேஷை என்ற மன தெளிவின் காரணங்களை மந்திமாதிகாரிகளின் மகத்தை அனுசரித்து உங்களுக்கு கூறினேன். மந்திமாதிகாரிகளில் என்போர் உலகத்தை பகவானின் ஸ்வரூபமாக நினைக்காமல் வேறாக நினைக்கின்ற சாங்கியராவர். இனி உத்தமாதிகாரிகளின் கருத்தை கூறுகிறேன், கேளுங்கள். சகல பிரபஞ்சமும் சர்வாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபம் என்று நினைத்து ஞானமுள்ளவர்கள் சகல பூதங்களையும் உன்னை போலவே அபேதமாக நினைக்க வேண்டும். ஆகையால் நானும் நீங்களும் அசுர சுபாவத்தை விட்டுவிட்டு பெரும் ஆனந்தத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக. சூரியன், சந்திரன், வருணன், இந்திரன், வாயு, அக்னி முதலானவர்களாலேயே ஒரு பேருமில்லை. இதற்கு என்ன செய்வது என்றால், தேவ, அசுர, யக்ஷ, ராட்சச, கிண்ணர, பன்னகாதிகளாலும் மனுஷ்ய, பசு, பக்ஷி, மிருகங்களாலும் அதிகாரம், ஜுவரம், குன்மம் முதலிய மகா ரோகங்களாலும் ராக, துவேஷ, லோப, மோக, மத மாச்சரியங்களாலும் எது நாசம் செய்யப்படாததோ அப்படிப்பட்ட பரமானந்தத்தை பெறுவதற்கு ஸ்ரீ கேசவனது திருவடிகளில் இதயத்தை நிலைநிறுத்த வேண்டும். இதனால் சுகமடையலாம். ஆகையால் அச்சாரமான சம்சார மார்க்கத்தில் உண்டாகும் தேவ மனுஷ்யாதி சரீரங்களுக்கு உரிய ஸ்வர்க்க போகங்களுக்கு ஆசைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் வலுவில் வந்த நன்மையானவற்றையே சொல்கிறேன். சர்வபூதங்களிடத்திலும் சமத்துவ புத்தியுடன் இருங்கள். சர்வபூத சமத்துவன்தான் அச்சுதனுக்கு செய்யும் ஆராதனையாகும். சர்வநாதனான விஷ்ணுமூர்த்தி பிரசன்னமானானேனால் துர்லபமான பொருட்கள் என்னதான் இருக்க முடியும்? ஆனாலும் தர்மார்த்த காரியங்களை பிரார்த்திப்பது நல்லதன்று. அவை அற்பங்கள். அவைகளினால் பயனென்ன? மோட்சத்தையும் விரும்ப வேண்டாம். ஏனென்றால் நன்றாய் பழுத்த மாமரத்தின் அருகே சென்றவனுக்கு தற்செயலாய் பழம் கிடைப்பது போல பரபிரம்மமான அனந்தன் என்ற மகா கல்ப விருட்சத்தை அணுகியவனுக்கு மோக்ஷானந்தம் என்கிற பலன் தற்செயலாகவே கிடைத்துவிடும். இதில் சந்தேகமில்லை என்று பாலகன் பிரகலாதன் கூறினான். 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.